Praise the Lord. Hallelujah. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்த ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்த. கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நம்மை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படி கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அப்படி பாதத்திலே நாம் காத்திருப்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவோம். நம்மை விட்டு எடுபடாத ஆசீர்வாதம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, நல்ல கிருபையின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற கர்த்தர் நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரமுள்ள கர்த்தர் நீர். வானமுடைய சிங்காசனமும் பூமியுடைய பாதபடியுமாய் இருக்கிறது. அப்பாவுடைய பாதத்தின் அருகே நாங்கள் அமர்ந்திருந்து எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படி இந்த காலை ஆராதனைகள் கொண்டு வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். மன மகிழ்ச்சியோடு உமக்கு ஆராதனை செய்து ஆசீர்வாதங்களோடு திரும்பி போகும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்களை கேட்டீர், உமக்கு நன்றி. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் கூட உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். யோசுவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டு அழைக்கும் பொழுது, ஆமென், அந்த மனுஷனை பலப்படுத்துகிற நல்ல வார்த்தைகளை சொல்லி தான் அழைத்தார். ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆமென். பலன் கொண்டு திடமனதாயிரு. ஹல்லேலூயா, ஆமென். நல்ல வார்த்தைகள் பாருங்க. அன்பான தேவனுடைய பிள்ளையே, சமஸ்த இஸ்ரவேலரும் எதிர்த்து நிற்கும் பொழுது யோசுவா மாத்திரம் உறுதியாக இருக்கிறார். நானும் என் வீட்டாரும் ஒன்றல் கர்த்தரையே சேவிப்போம். பிரைஸ் தி லார்ட். அந்த விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். நீ கலங்காத, பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன். மோசையோடு இருந்த போல உன்னோடும் இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பவில்லை. பிரைஸ் தி லார்ட். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார். பாடல நம்ம பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். சுபாச அறிக்கை செய்வோம். கைவிட கண்மலையாம்
கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். கலங்காதே மகளே, ஹல்லேலூயா, கலங்காதே மகளே, பாடுவோம். கலங்காதே மகளே, praise the Lord. கலங்காதே மகளே, மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம், மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம், மனதுருகும் தேவன் கைவிடவே மாட்டார், மாறிடவே மாட்டார், மாறிடவே மாட்டார். ஆமென். Praise the Lord. மாறிடவே மாட்டார். ஆமென். கலங்காதே மகளே, glory. கலங்காதே மகளே, ஹல்லேலூயா, கலங்காதே மகளே, praise the Lord. கலங்காதே மகளே, அன்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, கைவிடவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. கன்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். Praise the Lord. கைவிடவே மாட்டார். ஆமென். கலங்காதே மகளே, எல்லாரும் எழுந்து நின்று ஆராதிக்கலாமா? நல்ல கரங்களை அசைத்து ஆமென். கலங்காதே மகளே, praise the Lord. கலங்காதே மகளே, கன்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஆமென். கைவிடவே மாட்டார். ஆமென். கைவிடவே மாட்டார். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். கைவிடவே மாட்டார். ஆமென். கைவிடவே மாட்டார். ஆமென். praise the Lord. ஆமென். நீ கலங்கவும் வேண்டாம், பயப்படவும் வேண்டாம். ஆமென். உலகத்திற்குனோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். எல்லார் கைகளை உயர்த்தி கர்த்தர் ஆராதிக்கலாமா? ஓ glory. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கன்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார்.
கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் கலங்கினார்கள். ஆமென். எதிரே சிவந்த சமுத்திரம், ஆமென், பின்புறம் பார்வோனுடைய சேனை. ரொம்ப கலங்கிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவருடைய விசுவாசம் எல்லாம் எங்கேயோ போய்விட்டது. விசுவாசம் முழுவதுமாய் அவர்களை நிரப்பினது. ஹல்லேலூயா. பிரச்சனைகள் வரும்பொழுது விசுவாசத்தில் நம்ம உறுதியாக இருக்கணும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கலங்கி அவிசுவாசம் கொண்டார்கள். அதனால தான் மோசையை கல்லெறியதுக்கு ஆயத்தமாக இருந்தாங்க. ஆமீன். எகிப்தில் எங்களுக்கு ஆமேன் கல்லறை இல்லைன்னு எங்களை இங்கே சமுத்திரத்தில் கொண்டு வந்து அழிக்கிறதுக்கு கொண்டு வந்தியான்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஆமேன். கண்பான தேவனுடைய பிள்ளை, அப்படியாய் இன்றைக்கு எதிர்ப்புகள் பிரச்சனைகள் வரும்பொழுது கலங்கி சோர்ந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. மன உறுதியோடு கர்த்தரை ஆமேன் பற்றி கொண்டு ஓடணும். ஹல்லேலூயா. உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்தோடே காத்துக்கொள்ளுவீர். சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் பயந்துடுறோம், கலங்கிடுறோம். சின்ன சின்ன அற்ப காரியங்களுக்கெல்லாம் அவிசுவாச எண்ணங்கள் வந்து விடுகிறது. ஹல்லேலூயா. உறுதியாக நிற்கணும். ஆமேன். விசுவாசி எப்பயும் உறுதியாக நிற்கணும். அழைத்த அழைப்பில் தெரிந்து கொள்ளப்படுகிற ஆமேன் இந்த இடத்துல நிற்கணும். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் பார்க்கிறார். யோசுவா உறுதியாக இருந்தார். அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்கல. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். அப்படி இல்லை, நானும் என் வீட்டார்கள் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. அந்த மன உறுதியோடு நாம் நிற்போமானால் கர்த்தர் ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைகளை கைவிட மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கன்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே கைவிடவே மாட்டார். வாக்குத்தத்தமே என்ன? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். மனுஷனால் கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். முதல்ல தேவ சித்தம் செய்யறது ஒப்பு கொடுக்கணும். அழைப்பில் உறுதியாக இருக்கணும். கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கக்கூடாது. யோசுவாவை போல நானும் என் வீட்டாரும் கர்த்தரை தான் சேவிப்போம். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அந்த உண்மையை கர்த்தர் பார்த்தார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆகவே தான் யோசுவாவினால கானான் தேசத்துக்குள்ள போக முடிந்தது. ஹல்லேலூயா. கானானை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய அல்டிமேட் எய்ம், இந்த குறிக்கோள் எல்லாம் கானான். நாம் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தினுடைய சிறப்பான ஆசீர்வாதம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. Praise God. Thank you. God bless you. Praise the Lord. Amen. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கூடுமே, எல்லாம் கூடுமே. ஹல்லேலூயா. மாலை எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே. ஹல்லேலூயா.
உம்மாலே எல்லாம் கூடும். சொல்லுவோம், கூடாதது சொல்லலாம் ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடாதது க்ளோரி ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லைன்னு சொல்லுவோம், கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. ஆமென். கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே. ஆமென். சாத்தானை ஒடுக்கினீரே. சொல்லலாம், கௌரி சர்வ வல்லவரே. ஆமென். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். பாடுவோம், கூடுமே எல்லாம் கூடுமே. ஆமென். உம்மால எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. கூடாதது க்ளோரி ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், கூடுமே எல்லாம் கூடுமே. ஓ, உம்மாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. கூடாதது ஆமென் ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. செங்கடல் உம்மை கண்டு ஆமென் ஹல்லேலூயா ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு ஹல்லேலூயா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பின்னோக்கி சென்றதையா. அறிக்கை செய்வோம், கூடுமே க்ளோரி. ஆமென். கூடுமே ஹல்லேலூயா. மால எல்லாம் கூடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கூடாதது ஆமென் ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென். கூடாதது ஹல்லேலூயா ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. அறிக்கை செய்வோம், கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். எல்லாரும் சொல்லுவோம், கூடாதது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமில்லை. எஸ், உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம் நாமம் சொன்னால் போதும். ஹல்லேலூயா. பேய்கள் ஓடுதையா. ஆமென். உம் நாமம் சொன்னால் போதும். ஹல்லேலூயா. என் பேய்கள் ஓடுதையா. உம் பேரால் கைகள் நீட்டினார். ஆமென். சொல்லுவோம், உம் பேரால் கைகள் நீட்டினார். நோய்களெல்லாம் மறைந்து, நோய்கள் மறையுதையா. ஆமென். நோய்கள் மறையுதையா. ஆமென். க்ளோரி. கூடுமே எல்லாம் கூடுமே. ஹல்லேலூயா. மால எல்லாம் கூடும். தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. எஸ், ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே. உம்மால எல்லாம் கூடும். ஆமென். ஹல்லேலூயா. கூடாதது க்ளோரி ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை.
சுவாசத்தோட சொல்லுவோம். கூடாதது எஸ் ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. எல்லாரும் மகிழ்ச்சியோடு எழுந்து நின்று சொல்ல போறோம். ஆமென். உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை, ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல போறோம். எல்லாரும் எழுந்து நின்று சொல்லலாமா? ஆமென். praise the Lord. glory. கூடாதது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். praise the Lord. வாயால சொல்லாதீங்க, உள்ளத்துல சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். தேவனால கூடாது ஒன்றுமே இல்லை. மரித்த லாசருவை உயிரோடு எழுப்ப முடியும் சொன்னான். என்னுடைய பிரச்சனை ரொம்ப சாதாரணம், ரொம்ப அற்பமானது. எனக்காக யாவத்தையும் செய்கிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார். விசுவாசிக்கிறேன் சொல்லி கரங்களை உயர்த்தி சோதனை பண்ணுவோமா? எல்லாரும் சோதனை பண்ணுவோம். வாய்களை திறந்து ஹல்லேலூயா. ஆமென். praise the Lord. glory. thank you Jesus. oh glory. amen. glory glory glory. amen. சிங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததை. எத்தனை உண்மை. ஆமென். சிங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததை. ஆமென். யோர்தான் உம்மை கண்டு. ஆமென். யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. ஆமென். ஆமென். பின்னோக்கி சென்றதையா. சொல்லுவோம். ஹல்லேலூயா. கூடுமே. glory glory. கூடுமே. ஆமென். ஆமென். உம்மால எல்லாம் கூடும். praise the Lord. கூடாதது thank you Lord. ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம். கூடுமே. எல்லாம் கூடுமே. ஆமென். உம்மால எல்லாம் கூடும். praise the Lord. ஹல்லேலூயா. கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. கூடாதது எஸ் ஒன்றுமில்லை. ஆமென். உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென். கூடாதது. ஆமென். ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடாதது. praise the Lord. ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. praise the Lord. கொஞ்சமும் சந்தேகப்படாம நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. இந்த கர்த்தர் அற்புதம் செய்யற இடத்துல எல்லா இடத்துலயும் சொன்னதுதான். நீ விசுவாசிக்கிறாயா? ஆமென். சுகம் பெறுவாய்னு விசுவாசிக்கிறாயா? கொஞ்சமும் அவிசுவாசம் இல்லாம நீ விசுவாசித்தால் அற்புதம் நடக்கும். இதை தான் கர்த்தர் சொன்னார். இப்படி விசுவாசங்களாம் அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க, விடுதலை பெற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு எல்லாம் பயம் பயம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கண்பான தேவனுடைய பிள்ளையே ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. எனக்குள் இருக்கிற கர்த்தர் பெரியவர், எனக்காக யாவற்றையும் செய்வார். நான் பயப்படவும் மாட்டேன், கலங்கவும் மாட்டேன், நான் விசுவாசிப்பேன். ஆமென். தேவனால் எல்லாம் கூடும் என்று விசுவாசிப்பேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்வார். விசுவாசிக்கிறவன் கரங்களை வைத்து சோதரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் சோதரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தகப்பனே. ஹல்லேலூயா. 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 நபியானவரே. கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஒன்றுமே இல்லை. கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. சுவாசிப்போம்.
விடுதலை பெற்றுக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஜெபிக்கலாம். தலைகளை தாழ்த்துவோம், ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த வசனங்களை தியானிக்கும்படி திறந்த உள்ளத்தோடு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வசனங்கள் எங்களை உருவாக்கட்டும். தேவனுடைய வார்த்தை ஆகவே நாங்கள் பயபக்தியோடு இந்த வசனங்களை தியானிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற அன்பின் நாமத்திலே யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நமக்கு மிகவும் நல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர் என்பதை தினம் ருசிக்கிட்டே இருக்கணும். ருசிக்கிறீங்களா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணால் கர்த்தர் நல்லவர் ருசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து பாருங்கள், கர்த்தர் நல்லவர் ருசிக்கலாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவ சமூகத்துக்கு கர்த்தர் ஆராதிங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கும் பிரைஸ் நம்ம நல்லா கர்த்தர் ஆராதித்தோம். இப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஒரு வேத வசனத்தை டாக்டர் ஜோயல் அவர்கள் வாசிக்க கேட்போம். அதைத் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். மார்க் எழுதின சுவிசேஷம் 10:27. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. வாசிக்கலாம். ஆமென். Praise the Lord. 10:27 வாசிங்க. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், ஆனால் தேவனால் இது கூடாததல்ல. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அங்கே இருந்தவருடைய விசுவாசத்தை ஒரு பரிசோதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்காம ஒரு மனுஷன் எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அங்கே ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுக்க நம்ம பார்க்குறோம். விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம். விசுவாசம் இருக்கா? நீ விசுவாசம் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை கர்த்தர் சொன்னார். அந்த விசுவாசத்தை ஆமென் இன்னும் கொஞ்சம் ஆழமாக அங்கே இருக்கிற மக்களுக்குள்ள விதைப்பதற்காக இந்த வார்த்தைகளை அவர் பேசுகிறார். ஆமென். மனுஷனால் கூடாதுதான். மனுஷன் எவ்வளவு பிரயாசப்பட்டால் முடியாது, ஆனால் தேவனால் கூடும். ஹல்லேலூயா. ஆனால் இது தேவனால் கூடும். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லைன்னு சொல்லிட்டார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதுக்கு அடுத்த வசனத்திலே பாருங்க, பேதுரு என்ன சொல்ற? அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினானாம். கொஞ்சம் அவிசுவாசம் அவனுக்கு. இந்த பேதுரு பக்கத்திலே இருக்கிறவனுக்கே கொஞ்சம் அவிசுவாசம். ஆமென். என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டுட்டு உண்மையே நாங்கள் பின்பற்றினோமே அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவிட்ட போய் அவன் கேட்குறான். ஆமென் என்று சொல்ல தொடங்கினான். இப்போ இயேசு பிரதியுத்தரமாக அவனுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இங்கே நமக்கு இங்கே பாயிண்ட் என்னன்னு சொன்னால் ஃபெய்த், பிலீஃப், விசுவாசம், நம்பிக்கை. இதுதான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? 1ஆம் தேதியிலேருந்து நீ கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நம்ம இதை தான் தியானிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? விசுவாசத்தை குறித்து எத்தனை பேர் 100% நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோன்னு கொஞ்சம் பரிசோதித்து பார்ப்போம். எல்லா காரியங்கள்லையும் எந்த ஒரு காரியத்தை செய்ய போனாலும் ஆமென். நம்முடைய விசுவாசம் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்குது யோசிச்சு பார்ப்போமே. ஆமென். நம்முடைய இருதயத்தில்
எவ்வளோ விசுவாசம் இருந்தாலும் சின்ன ஒரு அவிசுவாசம் உள்ளே வந்துட்டா போதும். ஆமேன், பிரைஸ் தி லார்ட். அதாவது சொல்லுவாங்கல்ல, ஒட்டகத்துக்கு இடம் கொடுத்தா அது என்ன பண்ணும், வந்து உள்ளே பூந்து மடத்தையே அது பிடுங்கிரும்னு சொல்லுவாங்க. ஆமேன். பனி நேரத்தில் ஒட்டகத்தை வெளியில் கட்டிட்டு உள்ளே தூங்கிட்டு இருந்தான். அவனுக்கு திடீர்னு கொஞ்சம் பரிதாபம் வந்தது. பனியில் பாவம் நிற்கிதே, நம்ம உள்ளே தூங்கிட்டு இருக்கோமே. அவன் சொன்னால், கொஞ்சம் நீ உன் தலையை மாத்திரம் உள்ளே வச்சுக்க, தலை நனையாமல் பார்த்துக்க. இப்போ லேசாக தலையை உள்ளே விட்டது. அப்புறம் அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கும்பொழுது முன்னங்கால் ரெண்டையும் உள்ளே கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் மெதுவாக முழு ஒட்டகமும் உள்ளே வந்து, இவனுக்கு அங்கே இடம் இல்லாதனால அந்த காலை பின்னங்காலால் ஒரு உத விட்டு அவனை வெளியே தள்ளிட்டு முழு இடத்தையும் வந்து அது எடுத்துக்கொண்டது. அதுதான் இன்னைக்கு பிசாசு செய்கிற காரியம். கண்பான தேவனுடைய பிள்ளையே, நல்ல விசுவாசத்தோடு ஓடிக்கிட்டே இருப்போம். ஒரு சின்ன அவிசுவாசம் உள்ளே வந்துருச்சுன்னு சொன்னால் அது முழு விசுவாசத்தையும் கெடுத்து போடும். அதுதான் கர்த்தர் வந்து நல்ல ஓமையை சொன்னார். தைலக்காரனுடைய தைலத்தை கெடுக்கிறதுக்கு ஒரு செத்த ஈ போதுமா? எது போதும்? ஒரே ஒரு செத்த ஈ. தைலக்காரன்னா பெர்ஃப்யூம் இல்லை வாசனை திரவியம் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இன்னைக்கு, இல்லையா? ஆன்லைனில் வாங்கிடுறாங்க. இல்லை வாங்கி நல்ல பெர்ஃப்யூம் போட்டு வராங்க. ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். ஆமேன். இந்த வாசனை வந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. நாம் வாசனை வீசுறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கணும்? வாசனை வீசுகிற ஜீவியமாக இருக்கணும். இல்லையா? சொல்லுவோமா? எப்படி இருக்க முடியும்? நம்முடைய விசுவாசத்தை மற்றவர்களுக்கு நாம் காண்பிக்கும் பொழுது தான் நம்ம என்ன பண்ண முடியும்? பெர்ஃப்யூமை மற்றவர்களுக்கு காட்ட முடியும். சில பெர்ஃப்யூம் போட்டு அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகும்பொழுதே அந்த வாசம் நமக்கு தெரியுது, இல்லையா? அதுபோல் ஒரு விசுவாச தேவனுடைய பிள்ளை ஊழியக்காரன் அப்படி கிராஸ் பண்ணி போனாலே மற்றவர்களுக்கு தெரியணும், இவர் யார், இவர் தேவனுடைய பிள்ளை. இல்லையா? சொல்லுவோமா? ஆமேன். காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே. ஆமேன். அதுபோல் நம்முடைய விசுவாச வாழ்க்கை மற்றவர்களுக்கு வாசனை வீசுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். இல்லையா? சொல்லுவோமா? நல்லா சொல்லுவீங்களா? ஆமேன். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த வாசனை வீசுகிற திரவியத்தை கெடுக்கிறதுக்கு ஒரே ஒரு செத்த ஈ. ஆமேன். ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாத உதவாத ஒரு செத்த ஈ இருந்தால் போதும். ஆமேன். அந்த செத்த ஈ எதுவாக வேணாலும் இருக்கலாம், இல்லையா? அது ஒரு டிவி சீரியலாக இருக்கலாம், இல்லை ஒரு செல்ஃபோனாக இருக்கலாம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இல்லை அது எதுவாக இருந்தாலும் ஆமேன், பிரைஸ் தி லார்ட் இருக்கட்டும். ஆனால் அது நம்ம வாசனையை என்ன பண்ணிடக்கூடாது, கெடுத்துடக்கூடாது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆமேன். நம்ம அழைக்கப்பட்டது எதற்காக? கர்த்தருக்காக வாழும்படி. இல்லையா? சொல்லுவோமா? ஆமேன். மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியாய் வாழும்படி நாம் அழைக்கப்பட்டவர்கள். இல்லையா? சொல்லுவோமா? ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் கூட அவிசுவாசம் நமக்குள்ள வரக்கூடாது. நல்ல கரங்களை வைத்து வர இல்லையா சொல்லலாமா? இன்னொரு அல்லேலூயா. இன்னும் சத்தமாக சொல்லுவோமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஐஸ்வர்யவானை குறித்து இங்கே ஆமேன் ஒரு சின்ன ஒரு தர்க்கம் உருவாகிறது. ஆமேன். ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு டிபேட் மாதிரி ஒரு தர்க்கம் உருவாகிறது. அந்த சூழ்நிலை மேல் தான் கர்த்தர் ஜனங்களை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். தேவனாலே எல்லாம் கூடும்பா. ஆமேன். நீ விசுவாசா போதும், எல்லாம் கூடும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமேன். எல்லாம் பரீட்சை எழுதி முடிச்சிருக்கிறீங்க, இல்லையா? ஆனால் இருதயம் என்ன பேசும்? என்னதான் நல்லா பரீட்சை எழுதியிருந்தாலும் உன் மனசு என்ன சொல்லும் தெரியுமா? இன்னும் நல்லா எழுதியிருக்கலாம், இன்னும் கொஸ்டின்ஸுக்கெல்லாம் நல்லா ஆன்சர் பண்ணியிருக்கலாம், இல்லையா? டைம் இல்லாதனால கொஞ்சம் எழுத முடியாமல் போயிடுச்சு. நமக்கு நல்ல மார்க் கிடைக்குமா கிடைக்காதா? சிலர் பாஸ் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா? அந்த ரிசல்ட் வர வரைக்கும் படபடன்னு மனசு அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆமேன். கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். உனக்குள் இருக்கிற கர்த்தர் பெரியவர், நீ விசுவாசிக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். கர்த்தர் எனக்கு ஞானத்தை கொடுத்தார், நான் நல்லா படித்தேன், பரீட்சை எழுதிட்டேன், நான் பாஸ் பண்ணிடுவேன்.
நாங்கள் என்ன ஜெபம் பண்ணுறோம்? பரீட்சை எழுதுகிற பிள்ளைகள் நன்றாக படித்து அவர்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து அவர்கள் பாஸ் பண்ணி மேல் வகுப்புக்கு போயிடணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். பரீட்சை எழுதுகிற பிள்ளைகள் அப்படி தான் நினைக்கணும். நாங்கள் பாஸ் பண்ணி மேல் வகுப்புக்கு ஹையர் கிளாஸுக்கு போயிடணும். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். விசுவாசத்தில் ஆமேன் நமக்கெல்லாம் மாதிரியாக இருக்கிற ஒரு மனுஷன் இங்கே இருக்கிறார். ஆமேன். அது யாருன்னு சொல்ல முடியுமா? ஆமேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் வந்து உடனே சொல்லிட்டீங்க இல்லையா? ஆபிரகாம் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, விசுவாசத்திற்கு அவன் தகப்பன் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? ஆதியாகமம் 12:2 வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வைத்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். நீ எப்படி இருப்ப? அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். சுவாசிக்கிறீங்களா? ஆமென். வேலை இல்லை, வருமானம் இல்லை, எப்படிங்க நான் ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? இதுதான் அவிசுவாசம். இப்படி நினைக்கிறதா அவிசுவாசம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எப்பயுமே அவிசுவாச சிந்தை உள்ள வந்து என்ன பண்ணக்கூடாது? வரவே கூடாது. அதற்கு இடம் கொடுக்கவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. நீ இடம் கொடுத்தீன்னா உள்ளே வந்துடுவான். கண்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த காப் வெப் எல்லா வீட்லேயும் இருக்கும். இந்த செலந்தி பூச்சி, இந்த செலந்தி பூச்சி வந்து என்ன பண்ணுது? கூடு கட்டுது இல்லையா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். அந்த செலந்தி பூச்சி உன் தலையில் வந்து சில நேரத்தில் உட்காரும். சில நேரத்தில் இந்த செலந்தி பூச்சி தலையில் விழுகும். அப்படி தட்டி விட்டுட்டு நம்ம போயிடுறோம், அது தொடச்சிடுறோம். ஆனால் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த செலந்தி பூச்சி அப்படி தலையில் விழுந்து இறங்கி போயிடணும், தட்டி விட்டுறணும். அதை நீங்கள் தலையில் உட்கார வச்சிங்கன்னா அது உள்ளே வந்து அங்கே கூடு கட்டும். அங்கே கூடு கட்டிருச்சுன்னா அதுக்கப்புறம் அது அங்கேயே உட்காந்துரும். அவிசுவாச சிந்தை உள்ளே வரும். ஆனால் அது கூடு கட்டுறது விடக்கூடாது. அது அங்கே வந்து கூடு கட்டு குடியிருக்கிறதுக்கு விட்டீங்கன்னா அப்புறம் அது போகாது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நான் கண்பான தேவனுடைய பிள்ளையே, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாரும், ஆண்டவரே, ஐயரே, நாங்கள் அமிழ்ந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையான்னு கேட்டாங்க. ஐயரே, நாங்கள், ஐயர் எங்கெங்க இங்கே வந்தாருன்னு கேட்குறாங்க. அவங்க அப்படி தான் ஐயரே, ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் அமிழ்ந்து போகிறோம் உமக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஆமென். பிரைஸ் தி லார்ட். அயர்ந்து நித்திரை செய்து கொண்டிருந்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஹல்லேலூயா. இப்போ இவங்கெல்லாம் போய் தட்டி எழுப்புனாங்க. அப்போ கர்த்தர் வந்து இயேசு கிறிஸ்து அங்கே வந்து சொன்ன முதல் வார்த்தை தெரியுமா? அற்ப விசுவாசிகளே, எது வரைக்கும் நான் உங்களோட இருப்பேன்? விசுவாசம் இல்லையா? கூட இருக்கும் பொழுதே எப்படி இருக்கீங்களே? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து 3வது நாளில் பரமேறி போன பிறகு பேதுரு என்ன செய்தார்? மறுபடியும் வலையை தூக்கினார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீ கலப்பையின் மேலே கை வச்சிட்டீன்னா நீ பின்னிட்டு பார்க்கவே கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கலப்பையின் மேல் கை வைத்து விட்டால் பின்னிட்டு பார்க்காதே. ஆமீன் சொல்லுவோமா? ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு யோசுவாவை போல நான் மண் வீட்டாரும் அவரே நாங்கள் சேவிப்போம் இந்த முழு மனதோடு ஒப்பு கொடுத்துட்டா பின்னிட்டு பார்க்கிற வேலை இருக்கக்கூடாது. இந்த உதாரணம் ரொம்ப அருமையான ஒரு உதாரணம். எதற்கு சொல்லப்பட்டது தெரியுமா? கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டானா? பிரைஸ் தி லார்ட். இது உண்மை. இப்போ டிராக்டரில் போட்டு கலப்பையெல்லாம் போட்டு டிராக்டரில் உழுகுறான்.
அந்த காலத்தில் 2 மாடு கட்டி கலப்பையை வச்சு மனுஷன் உழுத காலங்களிலே உழுது கொண்டே போவான். ஏக்கர் கணக்கில் உழுது கொண்டே போகும் பொழுது அவன் திரும்பி பார்த்தான்னு சொன்ன சோர்வு வந்துடும். திரும்பி பார்க்க மாட்டான் யாருமே. முன் ஏற பார்த்து பின் ஏற ஓடிக்கிட்டே போயிட்டு இருக்கும். முன்னால் போகிறவனை பார்த்து பின்னால் போகிறவன் தொடர்ந்து போய்கொண்டே இருப்பான். கொஞ்சம் பின்னால் திரும்பி பார்த்தனா, டேங்க அப்பா இவ்வளோ தூரம் இருக்கா, ஐயோ திரும்ப இவ்வளோ தூரம் போகணுமா, போயிட்டு திரும்ப இவ்வளோ தூரம் வரணுமா, பிரைஸ் எல்லாம் ஆமென். அப்படி நினைச்சான்னு சொன்னால் அவன் ஒரு நாள் அந்த நிலத்தை உழுதுகிடவே மாட்டான். அந்த நிலத்தை அவனால் பிளவு பண்ணி உழுது விவசாயம் பண்ணிக்கவே முடியாது. எனக்கு அன்பத்தின் திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. நீ இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சை ஏற்றுக்கொண்டு உடைய கையை பிடிச்சிட்டியா, ஆமென், உறுதியாயிரு. பிரைஸ் எல்லாம். ஏன்னா தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல கைகளை வைத்து சொல்லுங்களேன். ஆமென், பிரைஸ் எல்லாம். இன்னைக்கு பின்மாற்றம் விட்டுட்டு ஓடிடுறாங்க. கொஞ்சம் ஆமென் சோர்வு வந்துட்டா, கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துட்டா, கொஞ்சம் பலவீனங்கள் வந்து விட்டால், ஆமென், பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, கொஞ்சம் நம்ம நினைக்கிறது நடக்காமல் போயிட்டா உடனே சோர்வு வந்துடுது, பின்மாற்றம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேட்டிருக்கிறோம். ஆமென். கடந்த நாட்களிலே பாஸ்டர் அம்மாவனுடைய அந்த துக்கத்திற்கு நாங்கள் போயிருந்த பொழுது அவருடைய கடைசி சகோதரன் நாகர்கோயிலில் இப்போ ஏஜி சபையில் பாஸ்டராக இருக்கிறார். அவர் சொன்னார் சாட்சி அம்மாவை குறித்து. எங்கள் அம்மா மாத்திரம் இல்லைன்னா இன்றைக்கி நாங்கள் இங்கே இருக்கவே மாட்டோம். ஏன்னா நான்லாம் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட பிறகும் பின்மாற்றத்துக்குள்ளே போயிட்டேன், மதுபான பிரியராயிட்டேன், போதை வஸ்துகளுக்கு அடிமையாயிட்டேன், பின்மாற்ற ஜீவியம் செய்தேன். ஆனாலும் என்னுடைய தாயார் தகப்பனார் எனக்காக ஜெபம் பண்ணாங்க, என்னை உற்சாகப்படுத்தினாங்க. இன்றைக்கி நான் மறுபடியும் என்ன பண்ணியிருக்கிறேன், இன்றைக்கி மீண்டும் திரும்பி வந்து ஊழியத்தில் நான் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையான வசனம் சொல்லுது, ஒரு முறை நீ கர்த்தருக்காக பிரகாசித்து சுடர் விட்டு எரிந்து, ஆமென், பிரைஸ் தி லார்ட், அந்த வெளிச்சம் உன்னை விட்டு நீங்கிருச்சுன்னா மறுபடியும் அது பிரகாசிப்பது என்பது என்னவா, பிரகாசிப்பு என்பது கூடாத காரியம். மறுபடியும் ஒன்னால் முடியாது தான், மனுஷனால் கூடாது, ஆனால் தேவனால் எல்லாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். பின்மாற்றத்துக்குள்ளே போனவர்களும் கூட இன்னைக்கு கர்த்தர் அநேகரை மீண்டும் கொண்டு வந்து பயன்படுத்துகிறதை நான் பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென், ஹல்லேலூயா. இங்கே ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நீ எப்படி இருப்ப. நீ உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்கிற வார்த்தை தான், நீ ஆசீர்வாதமாக இருப்ப. மகனே மகளே, ஏன் கவலைப்படுற? இங்கே நான் பாடினேன், அதுக்கு தான் அந்த பாட்டு. மலைகள் கூட விலகி போகலாம், பர்வதங்களும் நிலை பெயர்ந்து போகலாம், ஆனாலும் உன்மேல் மனதுரு கர்த்தர் ஒருவனோடு இருக்கிறார். சுவாசிக்கிறீங்களா? நீ பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது, சுவாசிக்கணும். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆமென். எந்த சூழ்நிலைமையிலையும் விட்டுறக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சர்க்கம்ஸ்டான்சஸ் வரலாம், சூழ்நிலைமைகள் வரலாம், ஆமென், அதை மேற்கொள்வதுதான் விசுவாசி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அதை ஓவர் கம் பண்ணுறது தான் விசுவாசி. பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கே ஆமீன். இவ்வளவு கடுமையான உபதேசம்னா ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்? கவனமாக இருக்கணும் இல்லையா? ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள், ஊழியக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹல்லேலூயா. இன்றைக்கி ரொம்ப பேர் ஊழியக்காரர்கள்லாம் இன்றைக்கி எல்லாமே போயிட்டாங்க இல்லையா? எனக்கு அன்பான், ஏன்? பிரைஸ் தி லார்ட். குறைவு வரும்பொழுது, ஊழியத்தில் சோர்வு அசதி வரும்பொழுது, விசுவாச ஓட்டத்தில் கொஞ்சம் சோர்வு அசதி வரும்பொழுது, பின்மாற்றம் என்கிற ஒரு சத்துரு பின்னாலேயே நின்றுட்டு இருக்கிறான். அவன் எப்போ சான்ஸ் கிடைக்குன்னு பார்க்குறான். இந்த சான்ஸ் வரும்பொழுது உள்ளே வந்துடுறான், வந்து அப்படியே கீழே வீழ்த்திடுறான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, தாவீது அப்படி சோர்ந்து போயிருந்தா ஒரு பெரிய கோலியாத்தை வீழ்த்தி இருக்க முடியாது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சுவாசித்தீங்கன்னா கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லியிருக்கணும்.
ஆமேன். ஒரு தாவீது மாத்திரம் நீ சோர்ந்து போய் மற்ற சகோதரர்களை போல மற்றவர்களை போல ஐயோ இவ்வளோ பெரிய ராட்சதன் முன்னால் நிற்கிறான்னு நினச்சிருந்தா அவன் ஜெயிச்சிருக்க முடியாது. அவனுக்கு தெரியும் எனக்கு முன்னால் நிற்கிறவன் ராட்சதன் தான், ஆனால் எனக்குள்ள இருக்கிற கர்த்தர் அவனோட பெரியவர். நல்லவர் ஆமேன்னு சொல்லுங்க. அந்த ராட்சதனை விட சின்ன பையனாகி எனக்குள்ள இருக்கிற கர்த்தர் யாரு? ஆமேன். ஹி இஸ் கிரேட்டர். ஒரு பெரியவர் என்று அவன் விசுவாசித்தான். அது 5 கல்லு கொண்டு வந்தான், முதல் கல்லுலேயே வீழ்த்திட்டான். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். 5 கல்லு கொண்டு வந்தான், முதல் கல்லுலேயே வீழ்த்திட்டான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இது அவன் பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ அல்ல. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். தாவீது கவன் எடுத்து கல்லை விட்டு அடித்ததுனால தான் கோலியாத்து செத்தான்னு நினைக்காதீங்க. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, கல் போய் வேகமாக அடித்தது எங்க கோலியாத்தினுடைய நெற்றியில். ஆமேன். அவன் பின்னிட்டு விழுந்தான் என்று போட்டிருக்கிறதா, முகங்குப்புற விழுந்தான் என்று போட்டிருக்கிறதா? எப்படி விழுந்தானா? முகங்குப்புற விழுந்தான். பிரைஸ் தி லார்ட். அப்படியே அடித்த உடனே பின்னால் தான் சாஞ்சிருக்கணும். தாவீதுனுடைய பலமாக இருந்தால், இது தாவீதுனுடைய செயலாக இருந்தால் அவன் பின்னால் தான் விழுந்திருக்கணும். ஆமேன். இந்த கோலியாத்திற்கு பின்னால ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த தாவீதுக்குள்ள இருந்த கர்த்தர் ஆமேன் பெரியவர். ஆமேன். அங்கே இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். நீ யுத்தத்துக்கு போனா உன்னோட கர்த்தர் இருப்பார். விசுவாசிக்கிறியா? ஏனென்றால் யுத்தம் யாருடையது? நிறைய யுத்தம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில், வேலை செய்கிற இடத்துல. ஆமீன். எவ்வளவோ யுத்தங்கள். பிரைஸ் தி லார்ட். முடியல. எத்தனையோ பேர் சொல்கிறாங்க முடியல, என்னால் இந்த பிரச்சனையை சகிக்க முடியல. வேலை செய்கிற நைகர் ஆமீன், இரவும் பகல் வேலை செய்கிறவங்களாம் சொல்கிறாங்க முடியல, என்னால் ஸ்ட்ரெஸ், ரொம்ப நான் சோர்ந்து போயிடுறேன், அதிகாரிகள் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்துகிறார்கள், என்னால் முடியல. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். முடியாது. தேவனால் எல்லாம் கூடும். ஆமேன். இது மனுஷனால ஒன்னால முடியாதுதான், ஆனால் தேவனால எல்லாம் கூடும் என்று இங்கே வேத வசனத்திலே கர்த்தர் மிகவும் தெளிவாய் சொல்லி இருக்கிறார். ஆமீன் சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உன்னுடைய அதிகாரியையும் கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். உனக்கு மேலே இருக்கிற ராஜாவையும் கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமீன். பிரைஸ் தி லார்ட். இங்கே 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அபிராம் மிருக ஜீவன்களும் ஆசிகளையும் உடைய சீமானாய் இருந்தான். ரொம்ப பேர் இந்த ஆபிராம் சொல்லும் பொழுது, கர்த்தர் ஆபிராமை அழைத்த பொழுது அவன் ஒன்றும் இல்லாமல் வந்தான்னு தான் சொல்கிறாங்க. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். அவன் ஒன்றுமே இல்லாமல் வந்துட்டான்னு சொல்லு. இதை நல்லா நீங்கள் வாசிக்கணும். 12:5 நான் வாசிக்கிறேன், 4:5 வாசிக்கிறேன். கர்த்தர் அபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோடு கூட போனான். அபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனாயிருந்தான். அபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சொல்லுங்க தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு, அல்லேலூயா சொல்லுவோமா, கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் அந்த கானான் தேசத்திலே சேர்ந்தார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? சில நினைக்கலாம், விசுவாசம் ஒண்டி இருந்தா போதுமா, எல்லாம் நடந்துருமா? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ரொம்ப பேர் சொல்றது அப்படி. நான் ஒரு டாக்டரை கிட்ட சொன்னேன், கிளினிக் கட்டுறேன், ரொம்ப அதிகமான செலவு ஆகிட்டு இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரில, 2 பேர் வருமானமும் பத்தலைன்னு சொன்னேன். கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கவலைப்படாதீங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் சொன்ன. கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்ள மாட்டார், எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், பார்த்துக்கொள்வார். நம்ம என்ன பண்ணக்கூடாது, சும்மா இருந்துடக்கூடாது. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சமாவது நம்மகிட்ட இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா சொல்லுங்களேன்.
கொஞ்சமாவது கைவசம் இருக்கணும். சும்மா வெறுமையாக இந்த மனுஷன் போல தன் மனைவியையும் லோத்தையும் தான் சவதரித்த சம்பத்துகளையும் தான் சேர்த்த ஆட்களையும் கூட்டிக் கொண்டு தான் அவன் அந்த கானானுக்கு போய் சேர்ந்தான். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். அந்த கண்பான தேவனுடைய பிள்ளையே, அந்த கொஞ்சத்தை அவன் விசுவாசத்தை கொண்டு கர்த்தர் அப்படியே பெருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். வேத வசனம் சொல்லுகிறது, நீ பலுகி பெருகி விருத்தி அடைந்து பூமியை நீ என்ன பண்ணுவ? நீ நிரப்புவ. ஆமென். இந்த ஈசாக்குக்கு கர்த்தர் சொன்னாரு. ஆமென். அப்படியே அது நடந்தது. அந்த ஈசாக்கு, ஆமென், பிரைஸ் தி லார்ட், அவன் என்ன பண்ணானா அந்த தேசத்துல, ஆமென், எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான் போட்டிருக்கு. அந்த தேசத்துல உதவித்தான் கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். பிரைஸ் தி லார்ட், ஆமென். சும்மா மகா பெரியவனாகல, அந்த தேசத்துல அவன் என்ன பண்ணான்? விதை விதைத்தான். பிரைஸ் தி லார்ட். ஒன்றும் செய்யாம உட்கார்ந்துக்கிட்டு ஆமென் மகா பெரியவன் ஆகணும்னு நினைச்சா முடியாது. செல்வ சீமானா மாறணும்னு நினைச்சா முடியாது. பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் வேலை செய்யணும், கொஞ்சம் உழைக்கணும். பிரைஸ் தி லார்ட். வேத வசனம் சொல்லுகிறது, சாலமோன் ஞானி தான் நல்லா நிறைய எழுதியிருக்காரு. கேட்குறீங்களா? நல்லா கேளுங்க. சாலமோன் ஞானி தான் நிறைய எழுதியிருக்கார். வாசிக்கிறதுல ரொம்ப பேர் வேத வசனத்தை யாரும் வாசிக்கிறதில்ல. பைபிள் இன்னைக்கு அநேகர் வீடுகளிலே சும்மா தூங்கிட்டு இருக்கு. அதை தட்டி எடுத்து படிக்க துவங்குங்க. ஆமென். அப்போதான் உங்கள் புத்தி கொஞ்சம் தெளியும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இந்த கண்பான தேவனுடைய பிள்ளையே, ஆமென், எனக்கு கண்பான நானும் தான், என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன். நானும் ஒருவேளை வேதத்தை வாசிக்காமல் இருந்தால் அது எனக்கும் ஆசீர்வாத குறைவு தான். ஆமென். எனக்கு மாத்திரம் விதிவிலக்கு கிடையாது. ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறவர்களாக இருக்கணும். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒரு சோம்பேறி, ஆமென், தன் தட்டில் கையை வச்சு அந்த உணவை எடுத்து வாய்க்கு என்ன பண்ண மாட்டானா? வாய்க்கு கொண்டு போக மாட்டானா? ஒருத்தர் ஊட்டி விடணும். பிரைஸ் தி லார்ட், ஆமென். சொல்லுவாங்கள்ல பழமொழி, வாழைப்பழத்தை உரிச்சு தாண்டா கொடுக்க முடியும், அதை ஊட்டியா விட முடியும்? உரிச்சு கூட கொடுக்கக்கூடாது, நீயே உரிக்க பழகணும். பிரைஸ் தி லார்ட். உரிச்சு கொடுத்தாலே அவன் சோம்பேறின்னு தான் அர்த்தம். ஆமென். சின்ன குழந்தையா இருந்தால் 5 வயசு வரைக்கும் உரிச்சு கொடுக்கலாம், ஊட்டி விடலாம். விசுவாசமாயிருன்னு கர்த்தர் சொல்லி கொடுப்பார். விசுவாசமாக இருக்க வேண்டியது நம்முடைய கையில் தான் இருக்கிறது. லேலியா சொல்லுவோமா? விசுவாசமாக இருப்பதும் அவிசுவாசத்தோடு வாழ்ந்து ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்கு. ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். இல்லை, நிறைய பேர் நல்ல வேதத்தை வாசிங்க. ஆபிரகாம் கர்த்தர் அழைத்த உடனே அவன் ஒன்றும் இல்லாமல் அப்படியே வந்துட்டான், பரதேசியாக வந்துட்டான். எல்லாம் வச்சிருந்தான். அவன் சவதரித்த சேர்த்து வைத்த பொக்கிஷத்தெல்லாம் கொண்டு வந்தான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கையில் கொஞ்சம் வச்சிருந்தான். கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் தாளந்துகளை கொடுக்கும் பொழுது, தம்பி இந்த நீ போய் ஒரு 5 தாளந்து எங்கேயாவது கொண்டு வா, டேய் அடுத்த பையன் நீ வாடா, நீ 2 தாளந்து போய் எங்கேருந்தாவது எடுத்துட்டு வா, அடுத்தது இந்த 1 தாளந்து, டேய் தம்பி நீ சின்ன பையன் உடையாப்பா, நீ போய் ஒரு தாளந்து எங்கேருந்தா கொண்டு வான்னு சொன்னாரா? அப்படியே சொன்னாரு? என்ன பண்ணாரு? ஒருவனுக்கு 5 தாளந்துகளையும் ஒருவனுக்கு 2 தாளந்தையும் ஒருவனுக்கு 1 தாளந்தையும் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். சும்மா வெறுங்கையோட ஓட்டி விட்டுட்டு உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லலை, நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு சொல்லலை. ஆமென், பிரைஸ் தி லார்ட். நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், உங்ககிட்ட இருக்கிறத விட உன்னை அதிகமாக ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா, அதுதான் அங்கே அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென், பிரைஸ் தி லார்ட். நீ பொறுத்து பார்க்கல 1000 மடங்கு உன்னை என்ன பண்ணுவேன்? பிரைஸ் தி லார்ட். விதை விதைக்கனுடைய தோமையை கர்த்தர் சொன்னது காரணம், நீ கேட்குற வசனம் உனக்குள்ள கிரியை செய்து 30, 60, 100 என்ன தரணும்? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேருடைய என்னன்னு தெரியுமா?
இது விதை விதைக்கிறதுனா விவசாயத்தை பற்றி சொல்கிறார் போல இருக்கு. அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்களுக்கு தான் இது, வயல் வாங்கி விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தான் இது. நீ விதை விதைக்கும் பொழுது அப்படி வழி அருகே சில விதையை நீ போடுவ, அது பறவை தூக்கிட்டு ஓடிடும். கொஞ்சம் விதைகள் கற்பாறையில் விழும், அது அப்படியே முளைக்க முடியாமல் வேறு போக முடியாமல் செத்து போகும். சில விதைகள் முள் நெருக்கி அது வளர விடாமல் அது காஞ்சி போகும். சில விதைகள் மாத்திரம் நல்ல விதத்தில் விழுந்து அது 30-60 கவனிக்கிறீங்களா? 30-60 100மாக பலன் தரும். கரங்கள் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இது விவசாயிகளுக்கு மாத்திரம்தான், நமக்கல்ல. அப்படிதானே? என்னம்மா இது ஒன்லி ஃபார்மர்ஸ், அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்களுக்கு தான். என்ன தம்பி அசோக் அவரெல்லாம் அக்ரிகல்ச்சர் பண்ணுறாரு. ஆமே, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இது அந்த விதை விதைக்கிறோம் இல்லை, வசனம் என்கிற விதை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த வசனம் என்கிற விதை விதைக்கப்படும் பொழுது நீ தூங்கிட்டு இருந்தீன்னா பறவை கொத்திட்டு போகும். கொஞ்சம் சிந்தனை வேற பக்கம் நீ அனுப்புனீன்னா கற்பாறையில் விழுந்துடும். அது கொஞ்சம் நீ உன்னுடைய கவனத்தை வேறு பக்கம் திருப்பினா, ஆமேன், பிரைஸ் தி லார்ட். அது ரொம்ப மோசமான ஒரு இது என்ன தெரியுமா? நாரா நடக்கும் பொழுது இந்த லேட்டாக வராங்க பாருங்க, அதான் பிரச்சனை. நல்ல பிரசங்கம் போயிட்டு நல்லா கவனமாக எல்லாம் கேட்டுட்டு இருக்கும்பொழுது இப்படி உள்ள ஒருத்தர் வந்துட்டா அப்படியே அந்த தலை திரும்பும், அப்படியே திரும்பி அப்படியே சுற்றி அவங்க போய் உட்கார்ற வரைக்கும் அப்படியே அந்த பக்கம் போயிட்டு இப்படி வரும். அப்படிதானே? பிரைஸ் தி லார்ட். ஆமென். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அப்படி நம்முடைய எண்ணத்தை திசை திருப்புறது பிசாசுனுடைய முக்கிய வேலை. என்ன விதை உனக்குள்ளார விழுந்து அது நூறத்தனையான பலன் கொடுத்துடக்கூடாதுல்ல, அதுதானே உன்னுடைய வேலை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். மனுஷரால் இது கூடாதுதான், ஆனால் தேவனால், நல்லா சொல்லுங்க, எல்லாம் அப்படின்னு சொல்லும் பொழுது தூங்குனா எப்படி கூடும்? கொஞ்சம் அசதியாக சோர்வாக இருந்தால், அவிசுவாசமான எண்ணத்தோடு உட்கார்ந்துருந்தா எப்படி கூடும்? ஒரு நாளும் கூடாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆமென். பிரசங்கம் பண்ணுகிறதான நானாக இருந்தாலும், நீங்களாக இருந்தாலும், சொல்லுகிற மனுஷனாக இருந்தாலும், கேட்குறவனாக இருந்தாலும், ஆமென், பிரைஸ் தி லார்ட். நான் விசுவாசத்தோடு அந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன், அதனால இது அப்படியே எனக்கு ஆகும், அல்லேலூயா அப்படின்னு யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவர்களுக்கு தான் ஆகும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். 6ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிங்க, நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். 13:6. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் யாருக்கெல்லாம் வேணும்? ஆமென். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் யாருக்கெல்லாம் வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டதும் ரொம்ப பேர் ஆமென் நல்ல கையை உயர்த்தியிருக்கணும், ஆமென், ஒரு அல்லேலூயா சொல்லியிருக்கணும். ஆமென். இந்த ஆபிரகாமை போல நானும் விசுவாசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்குன்னு சொல்லியிருக்கணும். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. மீண்டும் படிக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். யாராவது வாசிங்க பார்க்கலாம். மார்க் 10:27. இயேசு அவர்களை பார்த்து, நல்லா கவனிங்க, மனுஷனால் இது கூடாதுதான். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார், ஆசீர்வதிச்சார். அவன் தன் மனைவி லோத்து, அடுத்தவன் கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்ததான கொஞ்சம் சம்பத்து, அவன் சவதரித்து வைத்த சில ஆட்கள், இவர்களோட வர்றான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். 12ஆம் அதிகாரத்தில் இவ்வளவுதான். கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்? 12:2. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ எப்படி இருப்ப சொன்னார் பாருங்க. அந்த வார்த்தையை அப்படியே அவன் எடுத்துக்கொண்டான், விசுவாசத்தோட ரிசீவ் பண்ணிட்டான். 13ஆம் அதிகாரத்திலேயே அவனை குறித்து சொல்லுகிறது, அவன் ஒரு சீமானாய் மாறுகிறான். பொன்னு வெள்ளியும்
ஆமேன், பிரைஸ் தி லார்ட். இன்னும் எவ்வளவு ஆடு மாடுகளும் மிருக ஜீவன்களும் வேலைக்காரிகளும் கொண்டு வந்தது கொஞ்சம்தான். இப்போ இந்த பூமி தாங்க முடியல. அல்லேலூயா சொல்லுங்களேன். பூமி தாங்க முடியல. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஹல்லேலூயா. பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஆபிரகாமை ஆசீர்வதிக்க கர்த்தருக்கு முடியும்னு சொன்னாங்க. அதே விசுவாசத்தோட நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமானால் கர்த்தர் உங்களை என்னையும் கூட ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, மனுஷனால் இது கூடாதுதான், ஆனால் தேவனால் ஆமேன். பரிசை எழுதிட்டு நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் வாங்குவேன்னு விசுவாசிக்கணும். சும்மா விசுவாசிக்க கூடாது, நல்லா படித்து எழுதிட்டு விசுவாசிக்கணும். ப்ரைஸில் ஒன்றுமே படிக்காமல் எப்படியா காப்பி அடித்து பாஸ் பண்ணிடலான்ட்டு போய் உட்காந்து தடுமாறி அங்கே பார்த்து ஒருத்தனும் இந்த காலத்தில் காட்டவும் மாட்டேங்கிறான். பேப்பர் டேய் குடுறா, பேப்பர் எழுதி தரேன்னா பயப்படுறான். முன்னெல்லாம் பேப்பரே கொடுத்துருவான், அதை பார்த்து எழுதிட்டு கொடுப்பான், அந்த அடுத்த பேப்பரை கொடுப்பான், இப்படியே பரிசு நடக்கும். இப்போல்லாம் கொடுக்கவும் மாட்டேங்கிறான்ப்பா. என்ன தம்பி, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படி நினச்சிக்கிட்டு போனால் ஃபஸ்ட்டு மார்க் எங்கே வாங்குறது? அங்கே தான் கர்த்தர் ஒன்று என்ன சொல்கிறாரு, இது மனுஷனால் கூடாதுதான்ப்பா, இல்லை தேவனால் எல்லாம் கூடும். ஆமேன், தேவனால் எல்லாம் கூடுன்னு நினச்சிக்கிட்டு கர்த்தர் மனுஷனால கூடான்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் படிக்காமல் என்ன பண்ணிடுறேன், நான் பரிசை எழுத போயிடுறேன்னு போயிடாத. வசனத்தை நல்லா புரிஞ்சிக்கணும். ஹல்லேலூயா. தேவனால் கூட மனுஷனால் கூடாதான்னு சொன்னால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் ஆமேன், பிரைஸ், ஒன்றும் இல்லாத ஒரு மனுஷனா வந்திருந்தா இதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அவன் சும்மா வெறுங்கையோடு வரல, கொஞ்சம் கையில் வச்சுருந்தான். ஹல்லேலூயா. ஆமேன். அந்த விசுவாசோட என்னை வேறு ஊர் கொண்டு போகிறாரு, அங்கே போய் என்ன நடக்குமோ தெரியாது, கொஞ்சம் வச்சுருக்கிறேன், இருக்கிறதும் காலி ஆகிட்டு நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்கல. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன், பிரைஸ் தி லார்ட். எதை செய்தாலும் ஆமேன் விசுவாசத்தோடு அதை செய்து பாருங்க. ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் அழைத்த தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் விசுவாசி ஊழியக்காரர்களாக இருந்தாலும் அவங்கள சும்மா வெறுமையாக கர்த்தர் அழைக்கலை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எங்கள் அப்பா அந்த காலத்தில் சொல்லுவாங்க, 18 வயசில் ஆமேன் போட்ட அந்த ஜிப்பா வேஷ்டியோட ஒரு பைபிளை எடுத்துக்கிட்டு என் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். சும்மா வரல, கையில் என்ன கொண்டு வந்திருந்தாரு, ஒரு பைபிள் வச்சிருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். ஒரு பரிசுத்த வேதாமத்தை கையில் எடுத்துகிட்டு வந்தார், சும்மா வரல. ஆமேன். கையில் வச்சிருந்த பரிசுத்த வேதாகமம் அவர் நடத்தினது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு ஒன்றும் இல்லையா, பரிசுத்த வேதாமத்தையாவது கையில் வச்சுக்க, அது ஒன்று நடத்தும், அது ஒன்று நடத்தும், அதில் இருக்க வசனங்கள் உன்னை நடத்தும். பரிசுத்த வேதாமத்தை எடுத்து நீ திறந்து வாசினா நீ எப்படி வளர முடியும், நீ எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்னு சொல்லி அந்த வசனம் உனக்கு கற்றுக் கொடுக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளையே, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நாங்கள் 1, 2, 3, 4ஆம் தலைமுறையாக இன்னைக்கு ஊழியத்தில் இருக்கிறோம். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உன்னை அழைத்தது உன்னை வெறுமையாக்கி விடுறதுக்கு இல்லை, உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுறதுக்கு இல்லை. ஆமேன், பிரைஸ் தி லார்ட். ஃபெயிலியர் ஆகி ஒன்றும் இல்லாமல் போய் ஆமேன் லாஸ் ஆகி அப்படியே சோர்ந்து உட்கார்றதுக்காக அல்ல. பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, உன்னை கர்த்தர் பல்லுகி பெருக பண்ணும்படி விருத்தி அடையும்படி ஈசாக்கு வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். பெலிஸ்தருடைய பெருக்கத்தை பார்த்து பொறாமை கொண்டார்கள் என்று ஆமேன் நீ வாழும்படி கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இரு. கரங்கள் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. தேவனாலே எல்லாம் சுவாசிக்கிறீங்களா? ஆமேன். சுவாசிட்டேன் என்னால் எல்லாம் நடந்துரும்னு நினைக்காம கொஞ்சம் உங்கள் பிரயாசமும் இருக்கணும், கொஞ்சம் பிரயாசம் இருக்கணும், கொஞ்சம் நீங்களும் செயல்படணும். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் நகரணும், இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் நகர்ந்து போகணும். பிரைஸ் தி லார்ட். இருக்கிற இடத்துலையே உட்காந்துக்கிட்டு எல்லாம் நடந்து நினச்சா ஒன்றும் நடக்காது. பிரைஸ் தி லார்ட். ஆமேன். இன்னைக்கு ரொம்ப பேர் அடுத்தவங்களே நம்பி வாழ்கிறது.
எல்லாம் அவங்க பார்த்துருவாங்க, இவங்க பார்த்துருவாங்க, அவங்க பார்த்துருவாங்க, இவங்க பார்த்துருவாங்க. பிரைஸ் எல்லாம் யாரும் பார்க்க மாட்டான். ஆமேன். கடைசியில் லைஃப் ஃபெயிலியர். கண்பான கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தர் பார்த்து கொள்வாருங்கிற நம்பிக்கை இருக்குது, இல்லைன்னு சொல்ல. தேவனால் கூடாது ஒன்றுமில்லை என்கிற நம்பிக்கை இருக்கிறது, உண்மைதான். ஆனால் நாமும் நம்முடைய பங்கை நாம் அளிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய பங்களிப்பும் இருக்கணும். கொஞ்சம் பிரயாசப்படணும். நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் இருந்தால் அது பிரச்சனை கிடையாது. நீ ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒளியை செய்யும்படி அழைக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, நீ ஒரு விசுவாசி. ஆமேன். இம்மட்டும் நடத்தின இஸ்ரவேலின் தேவன் ஆகிய கர்த்தர் இனிமேலும் உன்னை அவர் நடத்த வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுவோமா? மீண்டும் இந்த வசனத்தை வீட்டில் போய் நீங்கள் வாசிச்சு பாருங்க. ஆமேன். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவை கொடுப்பார். தேவனால் எல்லாம் கூடும். சுவாசியுங்கள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் செயல்படுங்க. ஆமேன். கொஞ்சம் பிரயாசப்படுங்க. நிச்சயமாய் கர்த்தருடைய பிரயாசங்களுக்கு ஏற்ற பிரதிபலன்களை கொடுப்பாராக. தலைகளை தாழ்த்துவோம், ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக துதிக்கிறோம். வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்தர், ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், யாக்கோபை ஆசீர்வதித்த கர்த்தர், யோசேப்பை உயர்த்தின தேவன், முற்பிதாக்களின் தேவன் எங்களோடு இருக்கிறீர். அவருடைய பிரயாசங்களுக்கு ஏற்ற பிரதிபலன்களை கண்டார்கள். இன்றைக்கும் அப்படியே நாங்கள் ஆராதிக்கிற தேவனாய் கர்த்தர் எங்களுக்காக யாவற்றையும் செய்வார் என்ற நம்பிக்கையோடு, எங்கள் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் தொடர்ந்து பிரயாசப்படும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். அப்படி நாம மகிமைப்படட்டும். எங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சேர்ந்து ஒரு பல்லவியை நம்ம பாடுவோம். பாடும் பொழுது நீங்கள் ஆமேன் காணிக்கை செலுத்தும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நேசரே உம் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதி. நேசரே உம் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதி. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. உடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே
லார்ட். ஹalleluya. தலைகளை தாழ்த்துவோம், நாம் ஜெபிப்போம். பாஸ்டர்மா ஜெபம் பண்ணுவாங்க. காணிக்கைக்காகவும் காணிக்கையுடைய ஆசீர்வாதத்திற்காகவும் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரம். நாம் யாவரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. மக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ளதான எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம். ஜீவிக்கிறதான எங்கள் அன்பின் நல்ல நேசரே, மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நல்ல இந்த மன மகிழ்ச்சியினுடைய நாளுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலும் உங்கள் சமூகத்திலும் கத்தாவே எங்களையெல்லாம் நீங்கள் கூட்டி சேர்த்து அப்பா உங்களை ஆராதிக்கும்படியாக எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்டி இருக்கிறீங்க. அதற்காக நாங்கள் அதிகமாய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் கத்தாவே. 1000 நாளை பார்க்கிலும் ஆண்டவரே உங்கள் பிரகாரத்தில் செல்லுகிற இந்த ஒரு நாள் நல்லதாக இருக்கிறபடினாலே நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த நாளின் ஆராதனை முழுமையிலும் ஆண்டவரை நீங்கள் மகிமை பெற்றபடினாலே ஸ்தோத்திரம் ஐயா. ஆராதனையினுடைய ஒவ்வொரு பகுதியை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தபடினாலே ஸ்தோத்திரம் ஐயா. உங்கள் மகிமையும் உங்கள் பிரசன்னமும் ஆண்டவரே எங்கள் மத்தியிலும் தங்கியிருந்தபடினாலே நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட நல்ல பாடல்களை பாட ஆண்டவரே உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்தபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கருத்தில் தானே ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. நாளிலும் நல்ல வார்த்தைகளை எங்களுக்காக கொடுத்தீங்கப்பா. நன்றி ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தும்படியான நல்ல வார்த்தைகளை கொடுத்துருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பேசுகிறவர் நீங்கள் ஆண்டவரே. ஆவியானவர் கர்த்தர் சபைக்காய் சொன்ன வார்த்தைகள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பலனடைய செய்யட்டும் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களிடத்தில் காணப்படுகிறதான அவிசுவாசங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. விசுவாசிக்கக்கூடிய கிருபைகளை கொடுங்க ஆண்டவரே. விசுவாசத்தில் பலனடையக்கூடிய கிருபைகளை ஆண்டவரே நீங்கள் கட்டளிடும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய விசுவாசம் வர்த்திக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய விசுவாசத்தில் பெருக வேண்டும் அப்பா. எங்களுடைய விசுவாசத்தில் நாங்கள் வளர வேண்டும் ஆண்டவரே. நாளுக்கு நாளாய் அந்த வளர்ச்சி எங்களுக்குள் உண்டாய் இருக்கத்தக்கதாய் கர்த்தாவே நீங்கள் தான் எங்களை பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த சோர்வுகள் வந்தாலும் ஆண்டவரே விசுவாசத்தின் நிமித்தம் அவைகளை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை ஆண்டவரே எல்லாருக்குள்ளும் நீங்கள் கட்டளிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். அந்த தம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. தங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தாவின் விசுவாசத்தில் ஆண்டவரே அவர்கள் பலனடைய கர்த்தர் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலும் சமூகத்திலும் கூட கர்த்தாவே படைக்கப்பட்டிருக்கிற அன்பின் காணிக்கைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. உங்கள் சமூகத்தில் வந்து தம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே மனம் உவந்து கர்த்தாவே ஆண்டவரே மனப்பூர்வமாய் ஆண்டவரே காணிக்கைகளை படைத்திருக்கிறாங்கப்பா. இந்த காணிக்கைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். தேவனாகிய கர்த்தர் இது நிமித்தம் தம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை காணவும் ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதையும் கர்த்தாவை நீங்கள் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் கர்த்தாவே இந்த நாளிலும் உடைய சமூகத்திலும் வந்து நம்மை ஆராதிக்க முடியாதபடி தடையோடு இருக்கிறவர்களை நினைக்கிறோம். பலவீனங்களை நிமித்தம் வர முடியாமல் கர்த்தாவே யாரெல்லாம் இருப்பார்கள் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் அவர்களை சுகப்படுத்தணும். மற்றும் கர்த்தாவே ஒருவர் கூட கர்த்தாவே இந்த ஆராதனை நாளில் வீணாய் தங்கள் வீடுகளிலும் தங்கள் அலுவல்கள் என்று சொல்லி கர்த்தாவே போய்விடாதபடி இந்த நாளை உமக்காய் கொடுக்கத்தக்கதாய் ஆண்டவரே நீங்கள் கிருபை செய்யணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தடைகளை நீக்கி போடும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த நாளின் காலை ஆராதனை நீங்கள் ஆசீர்வதித்தது போல மாலை ஆராதனை நீங்கள் ஆசீர்வாதமாய் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் மகிமை மாத்திர ஆராதனையில் விளங்கணும் ஐயா. உங்கள் பிரசன்ன மாத்திர ஆராதனையில் கடந்து வந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உங்கள் கரங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தாழ்த்துக்கிறோம். விசேஷமாய் கர்த்தாவே இந்த மாதத்தினுடைய கடைசி நாட்களுக்குள் வந்திருக்கிறோம் ஐயா. இந்த மாதமெல்லாம் எங்களை பாதுகாத்தீங்க. வருகிற நாட்களில் ஆண்டவர் ஒரு புதிய மாதத்திற்குள் நாங்கள் பிரவேசிக்க போகிறோம் ஆண்டவரே. உங்கள் கிருபை எங்களோடு கூட தங்கியிருக்கும்படி புதிய மாதத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய திருக்கரங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க. சகல விதமான துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஒரு 2 ஜெப விண்ணப்பம். ஒன்று வந்து நம்ம ப்ரொஃபஸர் அண்ணன் அவருடைய குடும்பத்திற்காக, இன்னொன்று பாஸ்டர் அம்மா குடும்பத்திற்காக. ப்ரொஃபஸரனுடைய அண்ணன் மருமகள் பேர் கயல்விழி. உங்களுக்கெல்லாம் நான் ஜெப விண்ணப்பம் அனுப்பியிருந்தேன். அவரோட லங் இன்ஃபெக்ஷன்
சிகிச்சை பலனின்றி அவர்கள் மரித்து போனார்கள் செய்தியை நான் கேட்டேன். ஆகவே அவர்களுடைய கணவன் பிள்ளைகளுக்காக, பெற்றோர் குடும்பத்தாருக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் பாஸ்டர்மாவனுடைய தாயார் இறந்து போனார்கள். அவருடைய குடும்பத்தையும் ஊழியங்களையும் கர்த்தர் தொடர்ந்து வழிநடத்தும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. ஆமீன். வருகிற செவ்வாய்க்கிழமை மாதத்தின் முதல் நாள், ஏப்ரல் மாதம் 1 தேதி வாக்குத்தத்த ஆராதனை 6:30 7:30 வரைக்கும் நடைபெறும். ஆகவே நீங்கள் எல்லோரும் வந்து பங்கெடுத்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட என்றும் சதா காலங்களிலும் வரிய பரியந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். Praise the Lord. God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஒருவருக்கு வாழ்த்துக்களை சொல்லுவோம். சமாதானத்தோடு நாம் கடந்து போகலாம். Praise the Lord. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah.